இந்த வேளையில் இரட்சகராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. 430 வருஷமாக எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் போகிற வழியிலே அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது. இந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் திரும்ப அவன் இருதயம் கடினப்படுத்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப நம்முடைய தேசத்திற்கே வரவழைத்து அவர்களை வேலை வாங்கி நமக்கு அடிமையாகவே வைக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் செய்து தன்னுடைய சேனையோடு, குதிரை வீரர்களோடு, ரதங்களோடு கூட படையெடுத்து வந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வது என்று புரியாமல் அவர்கள் திகைத்து நடுங்கி நின்றார்கள். முன்பாக கடல், பின்பாக எதிரியின் சேனைகள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உமது நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. சுவாசமாகிய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தடையாயிருந்த செங்கடலை இரண்டாக பிளந்து சுவரை போல குவியலாக நிறுத்தினார். அதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது தடையாயிருந்த கடல் வழிவிலகி அவர்களுக்கு வந்தனம் செய்கிறது. தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் வாருங்கள் என்று கடல் ஒதுங்கி நின்றது போல நான் நினைக்கிறேன். ஆம் அருமையானவர்களே, உங்களை சுற்றி ஏராளமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், என்ன செய்வதென்று புரியாமல் நீங்கள் முன்பக்கமும் பின்பக்கமும் எந்த பக்கம் திரும்பினாலும் போராட்டம், சத்துருவினுடைய தாக்குதல் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் தடையா இருந்த கடலையே நம்முடைய ஜனத்துக்காக பிளந்த கர்த்தர், உங்களுக்கு ஜீவனையே கொடுத்த இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார். உங்களுக்கு வழிகள் இன்றைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆவியானவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது. அவருடைய மூச்சு காற்றினாலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் ஒன்றுமில்லாமல் அது மறைந்து போக, விலகி போக செய்வார். உங்களுக்கு பின்பாக வருகிற எதிரிகள் யாரா இருந்தாலும், அன்றைக்கு எகிப்து சேனைகள் ஈயம் போல கடலில் மூழ்கினது போல எல்லா எதிரிகளும் மூழ்கி போவார்கள், காணாமல் போய்விடுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர் உங்களை நிச்சயமாக எல்லா நெருக்கத்திலும் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து உங்களை அற்புதமாய் வழி நடத்துவார். நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களை நிச்சயமாக கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். விசுவாசத்தோடு இருங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார்.